இந்த குழந்தைய நம்பிதான் நான் இருந்தேன். எப்பா இவன் எல்லாம் நான் என் குடும்பம் இல்லை. எனக்கு விக்னேஷ் தான் வந்து எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றி இருந்தான். எனக்கு 4 பசங்க. பெரியவன் பேர் அஜித் குமார், அவன் தனியாக இருக்கிறான். இவன் விக்னேஷ், இவனை தான் அன்றைக்கி நான் படிக்கிறதுல நிற்கிறேன். அதுக்கு அடுத்தது விஜய், அதுக்கு அடுத்தது தேவதர்ஷினி. எனக்கு மொத்தம் 4 பசங்க. பெரியவன் தனியாக இருக்கிறான். இந்த குழந்தைய நம்பிதான் நான் இருந்தேன். எப்பா இவனை நம்பி தான் என் போய் படிச்சுப்பா. இவன் எல்லாம் நான் என் குடும்பம் இல்லை. நீங்கள் பாட்டியா இருக்கிற 2 பசங்களுக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலையை போட்டு கொடுந்தா உங்களுக்கு கோடி புண்ணியமா போவோம்ப்பா. என் பிள்ளை தான்ப்பா எல்லாம். நான் என் பிள்ளைய நம்பிதான் நான் வாயிடுவேன். என் பிள்ளை இல்லைன்னா நாங்கள் இல்லை. என் குழந்தை தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். விக்னேஷ் தான்ப்பா எல்லாம் எங்களுக்கு. அவனை தம்பி தான்ப்பா நாங்கள் போயிச்சோம். இதுக்கப்புறம் எப்படி போய்ப்போன்னு தெரியாது. என் பிள்ளைய எப்படி மறப்பணும் எனக்கு தெரியாது. இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்கப்பா. அவங்கள என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. என் பிள்ளைங்களுக்கு, என் பொண்ணு பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு வேலை கொடுத்தா அவங்களுக்கு புண்ணி வைப்போம். எனக்கு வந்து 4 பசங்க. பெரிய பையன் அவன் தனியாக போயிட்டான், குடும்பத்தில் இல்லாமல் விளையிட்டான். எனக்கு விக்னேஷ் தான் வந்து எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றி இருந்தான். இன்னும் இருக்கிற 2 பசங்களுக்கு நாம் ஒரு வேலை போட்டு கொடுங்க. நாங்கள் அவனை நம்பி தான் குடும்பம் நடத்தியிருந்தோம். இதுக்கு மேலே பட்டு என்ன செய்கிறது? நீங்கள் தான் ஒரு வழி தேடணும். வேறு வழி இல்லை எங்களுக்கு. விக்னேஷனுடைய தரப்பில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு இருக்குது இன்னும் 2 பசங்க. ஒருத்தன் டிப்ளமோ முடிச்சிருக்கான் பையன், பொண்ணு பிஎட் படிச்சிங்குது. அதனால் வந்துட்டு எங்கள் குடும்பம் நடத்துறதுக்காக வந்துட்டு ஏதாவது ஒரு வழி தேடி கொடுத்தீங்கன்னா நல்லா நன்றியாக இருக்கும்.